உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஹெச் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து கேட்ட நட்சத்திரம் வரைக்கும் நம்ம அதோட குணாதிசயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படின்னானே எந்த ராசிக்குள்ளே வரும்னா தனுசு ராசிக்குள்ளே வரும். இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா கேது பகவான். அப்போது கேது பகவான் சொல்லும் போது குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. இந்த மூல நட்சத்திரக்காரர்கள், அதாவது நம்ம அஸ்வினிலையும் கேதுன்னு பார்த்துருப்போம், மகத்துலேயும் கேதுன்னு பார்த்துருப்போம். இந்த மூலத்தில் இருக்கக்கூடிய கேது பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிற விதத்தில் ரொம்ப சிறப்பானவர்களாக இருப்பாங்க. உபதேசம் பண்ணுறதுல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மந்திர உச்சாடனம் சொல்கிறதுல மிக சிறப்பாக இருப்பாங்க. பூஜை புனஸ்காரம் செய்கிறதுல ரொம்ப அதாவது இவங்க செஞ்சாங்கன்னா பர்ஃபெக்ஷனாக செய்வாங்க, செய்யலைன்னா ரொம்ப லேட்டாகவும் செய்வாங்க, அப்படியும் சொல்லணும் மூல நட்சத்திரத்தை. இந்த மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் பிறந்தவங்களுடைய பொது குணநலங்களை பற்றி பார்க்கலாம். மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஸோ மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான தோற்றம் கொண்டவர்கள். எந்த இடத்தையும் அந்த தனக்கேற்றபடி மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க. நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணினா இருக்க அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது மூலம் 1ஆம் பாதத்துக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். நிறைய படிக்கக்கூடியவங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க. அதாவது இவங்க வாழ்க்கை முறையில் பார்த்திங்கனாக்கா ஒரு கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், அதில் அவங்களுடைய பதவி உயர்வை கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க மூலம் 1ஆம் பாதம். ஆனால் சில இடங்களில் ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறது தான் இவங்களோட மைனஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பை ஏற்படுத்தி தரும். மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. ஸோ இந்த மூல நட்சத்திரம் 2ன்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் பிடிவாத குணம் சொல்லலாம். ஒரு வேலையை செய்யறதுக்கு 10 நிமிஷத்தில் செய்கிற வேலையை 20 நிமிஷமாக டபுள் மடங்கு டைம் எடுத்துக்கக்கூடியவங்க மூலம் 2ஆம் பாதம். அதே போல் மூலம் 2ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு ஞாபக மறதி அப்படின்ற விஷயமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கல்வியாக இருக்கட்டும், ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும் சொல்லித்தரது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் நட்பு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம். வாழ்க்கையில் மனம் ரீதியாக தோல்வியை சந்தித்தவங்க அப்படின்னா 2ஆம் பாதம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம். தனக்கு இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடியவங்க மூலம் 3ஆம் பாதம். எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், அறிவில் சிறந்தவர்களாக இருக்கட்டும், அதே போல் கோபத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சமமாக உட்கார்ந்து பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மூலம் 3ஆம் பாதம். நிறைய விஷயங்களை அனுபவத்தில் படிக்கக்கூடியவங்க. இவங்க புக்கை எடுத்தே படிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த விஷயத்தோட கருத்தை அழகாக எழுதி காட்டிட்டு வரக்கூடியவங்க மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம். மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இவங்க பார்த்திங்கன்னா அதிக பயணிகள், நிறைய ட்ராவல் பண்ணுறதை ரொம்ப பிடிக்கக்கூடியவங்க. ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு இல்லறம் சார்ந்த சுற்றுலாவாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் இவங்க ஃபஸ்ட் இடத்துல இருப்பாங்க. லட்சணமான முக ஆற்றல் கொண்டவங்க மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள், நல்ல படிப்பு திறமை இருக்கக்கூடியவங்க. என்ன ஒன்று, கோபமான பேச்சு, இவங்க பேசுகிற சவுண்ட் டோனே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாக்கா சிறப்பு ஏற்படுத்தி தரும். மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். முக லட்சணம் கொண்டவங்க. ஸோ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் செல்றதுக்கு யோகம் உள்ள நட்சத்திர பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா படிப்புக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ வெளியூர் வெளி மாநிலம் செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இந்த மூல நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறத, இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். மூல நட்சத்திரத்துடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னபடி கேது பகவானுங்க. அதாவது விநாயகர் சொல்லுவோம், கணபதி சொல்லுவோம், விக்னேஸ்வரர் அப்படின்னு அழைக்கக்கூடுறது மூல நட்சத்திரத்தில் இருக்க கேதுவுடைய நட்சத்திரம் தாங்க. அஸ்வினின்னு எடுக்கும்போது கணபதின்னு சொல்லுவாங்க, சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகத்தை எடுக்கும்போது விநாயகர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா விக்னேஸ்வரர்ன்றத
பேர் பதிவு பண்ணதா இருக்கும். இதோட மிருகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் நாய். பெண் நாயுடைய தன்மை என்னன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் தான் குட்டிகளை வந்து கூடயே வச்சிருக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைல்டு மதராக இருக்க மாட்டாங்க. எப்படியும் 2 குழந்தையாவது கண்டிப்பாக இருக்கும், ஒன்னோட இருக்க மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துக்கான அதிதேவதை அப்படிங்கிறது வந்து நிருதி அப்படின்ற தேவதை. அதாவது அஷ்ட திக்கில் இருக்கக்கூடிய நிருதி பகவான் தான் இந்த மூல நட்சத்திரத்துக்கான அதிதேவதையாக இருக்காங்க. மூல நட்சத்திரத்துடைய மரம் மராய் மரம், மரம் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா 108 மரங்களும் வரும், 27 மரங்களும் வரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புக்கு, உங்களுக்கான போல்ட்னஸு சக்ஸஸ்க்கு நீங்கள் வழிபட வேண்டிய வைக்க வேண்டிய அதிர்ஷ்ட பொருள் அப்படின்னா மராயின்ற மரம் தான். ஸோ இவங்க எந்த மலரை வந்து எந்த இறைவனுக்கு சென்றாலும் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண் சங்கு மலர், சங்கு பூன்னு சொல்லுவோம். அதில் வந்து வெண்மை கலர் சங்கு பூ வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், கொய்யா. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இறைவனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா பஞ்சாமிர்தத்தில் போட்டு தரலாம். இல்லை அங்கே இருக்கக்கூடிய இப்போ மலை மேலே உள்ள கோவில்களுக்கு போனீங்கன்னா நிறைய வானரங்கள் இருக்கும், அதுக்கு கொய்யாக்காவை கொடுக்கலாம். இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் சாப்பிடும் போதும் சக்ஸஸ் தரும், கொடுக்கும் போதும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். வாழ்நாளில் உங்களுடைய கர்மாவை நீக்கிறதுக்கும் ஆயுள் கூட்டி கொடுக்கறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுக்கான தெய்வம் என்னென்னா பிரம்மா. ஸோ வீட்டில் பூஜை ரூம் தனியாக இருக்கா, ஒரு பிரம்மா அப்படின்ற ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு விளக்கேற்றுங்க, மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். அதாவது நம்ம இருக்கிற பொருளை வச்சு எப்படி வாழலாம் அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது. ரொம்ப எளிமையாக மராய் மரம் போனீங்கன்னா, நர்சரி போனீங்கன்னா கிடைக்கும், கொய்யாக்கா சீசனில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ தானம் தர வேண்டிய பொருள் உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்க்கு தடையை நீக்கிறதுக்கும் சரி, திராட்சையில் செய்யப்பட்ட உணவு, கேசரியில் திராட்சையை தாளித்து போட்டு கொடுக்கலாம், பொங்கலில் கொடுக்கலாம், பால் பாயசத்தில் கொடுக்கலாம். ஆனால் மெயின் பொருள் என்ன இருக்கணும்னா திராட்சை நிறையா இருக்கணும், உலர்ந்த திராட்சை. அது இல்லை ஃப்ரெஷ்ஷான திராட்சைகளும் வாங்கி தானம் கொடுக்கலாம். வாழ்நாளில் ஆகவே ஆகாத நட்சத்திரங்கள் 2, ஆயில்ய நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும். முக்கியமான காரியங்கள் வந்து அன்னைக்கு நாளாக வந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லையா விக்னேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள், பிரம்மாவை வழிபாடு பண்ணி இதுதான் விதிக்கப்பட்டிருக்கு, இதில் இருக்கக்கூடிய கர்மாவை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு செய்யுங்க. இப்போ லைஃப் பார்ட்னர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் எங்கெல்லாம் மராய் மரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கோ அந்த கோவில்கள் எல்லாமே மூல நட்சத்திரத்துக்கு. அதே போல் பெண் நாயினும் சொல்லிட்டேன். அப்போ பைரவர் கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், அதே போல் நாய்களுக்குன்னு ஒரு கோவில்கள்லாம் இருக்குங்க, நிறைய சிலைகள் வைக்கப்பட்டது. அந்த கோவில்களுக்கு சென்றாலும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் நாயின்னு சொல்ல ஒரு நாய் குட்டி போட்டிருக்கா, நீங்கள் மூல நட்சத்திரமா அதுக்கு உணவு கொடுங்க, அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய சக்ஸஸை பார்க்கலாம். அதான் தாந்திரிகம்ன்றது. சரி, இப்போ மூல நட்சத்திரக்காரர்கள் வழங்க வேண்டிய தெய்வங்களை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கீஸ்வரரை வழிபாடு செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சென்னையில் பொலிச்சலூரில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் வழிபாடு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த கோவில்கள்லாம் மூல நட்சத்திரத்துக்கு ஹையஸ்ட் பாசிட்டிவ் பலனை கொடுக்கக்கூடியது. மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதன் அவரை வழிபாடு பண்ணுறது நன்மைகளை தரும். திருவள்ளூர் கோவிலூரில் இருக்கக்கூடிய மந்திரபுரீஸ்வரர் இவரை வழிபாடு பண்ணுறதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மூல நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பொருள், ஒரு சின்ன நாய்க்குட்டியோடு இருக்கக்கூடிய பொம்மை எடுத்து டிவி மேலே வைங்க, ஆஃபீஸில் வைங்க, இல்லை வால்பேப்பரில் வைங்க. சின்ன விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், மன தெளிவையும் ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.